ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலர்கள் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். ராஜாக்களின் புத்தகம் ராஜாக்களால் நிரம்பி இருக்கிற புத்தகம். ராஜாக்கள் ஏறக்குறைய 40 ராஜாக்கள் மேலே உள்ள இருக்கிறார்கள். அதுல யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்ற 2 பிரிவுகள் உண்டு. இதுல யூதா ராஜாக்கள் என்ற வரிசையிலே 13வது ராஜா எசேக்கியா என்ற ஒரு ராஜா. எசேக்கியல் தீர்க்கதரிசி வேறு, எசேக்கியல் ராஜா வேறு. இந்த பகுதியிலே அவனை பற்றிய வாழ்க்கையை, ஆட்சியை வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் ஒரு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். ராஜா மட்டுமல்ல, ராஜாக்கள் அநேகர் இருந்தாலும் இவனை போல ஒரு ராஜா இவனுக்கு முன்பும் இல்லை, இவனுக்கு பின்பும் இல்லை என்பதுதான் ஆச்சரியம். கவனியுங்கள், 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இதுதான் என் கவனத்தை அவன் மேல அதிகமாய் பற்றி இழுத்தது. எவ்வளவு ராஜாக்கள் இருக்கிறார்கள், ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா, கிங் பட் எ பிலீவர். அதுதான் ஆச்சரியம். ராஜாக்கள் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பட் பிலீவர் அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு சவாலாவும் உதாரணமாவும் பாடமாவும் இருக்குது. கவனியுங்கள், இந்த ராஜா யூதாவிலே 13வது ராஜா. இந்த ராஜா 25 வயதிலே ஆட்சிக்கு வருகிறவன். கவனியுங்கள், 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 25 years young man, king but a believer. 25 வயசுல இருக்கிறவங்க, அதுக்கு உள்ள இருக்கிறவங்க, அதுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவன் ஒரு பெரிய பாடம். இவன் ஒரு ராஜாவா மட்டும் இல்ல, இவனை மாதிரி இவனுக்கு முன்னால பல ராஜாக்கள் இருந்தாங்க, பின்னால பல ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் தேவனை நம்பின இவனை போல இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னாலும் யாரும் இல்லை. அருமையானவங்களே, இன்னைக்கு எசேக்கியா என்ற இந்த ட்ரஸ்டட் மேன், அவனை குறிச்சுதான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இவன் 29 வருஷம் ஆட்சி செய்யறான். இவன் ஆட்சி செய்த போது 3 பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஒரு பக்கம் ஏசாயா, இன்னொரு பக்கம் ஓசியா, இன்னொரு பக்கம் மீகா. மூணு பேருமே டாப் பவர்ஃபுல் ப்ராஃபட். இவங்களே ஆச்சரியப்படும்படி ஒரு ராஜா ஆட்சியில இருந்தான்.
எசேக்கியா என்றால் யெகோவா strengthens, யெகோவா பலப்படுத்துகிறார் என்று பொருள். எசேக் என்றால் strength, யா என்றால் யெகோவா, யெகோவா பலப்படுத்துகிறார் என்று பொருள். இவனுடைய பெயர் எப்படியோ இவன் அப்படியே தேவனுடைய காரியங்களில் தன்னை பலப்படுத்தி கொண்டவனாயிருந்தான். லிசன், இவனுடைய அப்பா ஒரு சரியான அப்பா இல்ல, விசுவாசம் உள்ளவரா இல்ல. இவனுடைய மகன் நல்ல மகன் இல்ல, விக்கிரக ஆராதனைக்கு தன்னை விற்று போட்டவன், அவனும் சரியில்லை. இவர்களுக்கு மத்தியில எசேக்கியா எப்படி விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியாய் இருந்தான். கிங் பட் a believer, trusted believer. தேவன் மேலே வைத்த நம்பிக்கையிலே 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 இவனை போல இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னும் இல்லை. அருமையானவங்களே, இவன் தான் இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்னால நிக்கிற ஒரு பெரிய ஐகான், பாடம். இவன் தான். எப்படி ஒரு ராஜா இவ்வளவு விசுவாசம் உள்ளவனா தேவனை நம்பினான் என்பத 3 புத்தகங்கள் இவனை பத்தி சொல்லுது. முதல் புத்தகம் 2 ராஜாக்கள், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம். இரண்டாவது புத்தகம் 2 நாளாகமம், 29, 30, 31, 32, just 4 chapters. மூணாவது புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36, 37, 38, 39, just 4 chapters. 4 சாப்டர். பொதுவா இவரை பத்தி நமக்கு என்ன தெரியும்னா, எசேக்கியா வியாதிப்பட்டாரு, நீ செத்துருவ, அதனால உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னப்ப எசேக்கியாவுக்கு தேவன் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அப்படிதான் ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இவனை பற்றி நமக்கு சொல்றப்ப ஒரு ராஜா, அவருக்கு முன்னாலையும் அவருக்கு பின்னாலையும் இவரை மாதிரி தேவனை நம்பினவன் ஒருவரும் இல்லையா. அப்படி என்ன இவனிடத்தில் விசேஷமா இருந்ததுன்னா, இவனுடைய ட்ரஸ்ட் இன் காட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. தி ஐகான் என்ன தெரியுமா? ட்ரஸ்டிங் காட். அமெரிக்கா டாலர்ல ஒரு வேர்டு இருக்குது, we trust in God. எசேக்கியா தேவனை நம்பனா நம்பனா நம்பனா. இதனால என்ன ஆச்சு? அவன் கர்த்தரை விட்டு, 6ஆம் வசனம், பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். just 25 years age. listen young people 25 வயசுல ஒரு வாலிபன் எடுத்த முடிவு பாருங்க. கர்த்தரை பிடிக்கணும், பின்வாங்க கூடாது, கர்த்தர் படி நடக்கணும், கர்த்தர் சொன்னபடி நடக்கணும். யங் பீப்புள் எல்லாருக்கும் சேலஞ்சிங் கேரக்டர் இவன். 25 வயசுல நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? டிசைர் என்ன? தோ ஒரு வாலிபன் தேவனை தன் வாலிப நாட்களில் இருந்து ஆண்டவரை பற்றி பிடிக்க முற்பட்டான். 7ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவனோட இருந்தார். இந்த ஆகையால் இருக்கு பாருங்க, இதுதான் கனெக்டிங் வேர்ட். அவன் தேவனை நம்பனான், ஆகையால் அவன் தேவனுடைய வழியில நடக்க முற்பட்டான், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. வாட் a wonderful beautiful word. அவன் போற இடமெல்லாம் அனுகூலம் ஆயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் கிட்ட கூட வேண்டான்னு தள்ளிட்டான். அவன் பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற காவல் கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தும் முறியடித்தான். வெற்றி 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 அவனுக்கு உண்டாயிட்டே இருந்துச்சு. என்ன சீக்ரெட்? ஆகையால் the one secret, அந்த ஒரு காரியத்தினால தேவன் அவன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தார். trusting man. அவனுக்கு 4 side trust in Ezekiel's life.
4 திசையில எசேக்கியா எப்படி நம்பினான் என்பதை சுருக்கமா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியாவை பத்தி 4 அதிகாரம் தான் சொல்லுது. 4 ஆகமத்துல 4 அதிகாரம், ஏசாயாவுல 4 அதிகாரம். ராஜாக்கள் புஸ்தகம் சுருக்கமா சொல்றதுனால 3 அதிகாரத்துல சொல்லுது. ராஜாக்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் தேவனை நம்பின ஒரு ராஜா என்ன செய்தான், எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு, இவன் ராஜ்யபாரம் பண்ணி ராட்சிய கவனிக்காம தேவனை மட்டும் இப்படி நம்புற காரணம் என்ன? 4 side trust. Side number 1, trusted man in the nation. எசேக்கியா தேசத்திலே தேவனை நம்புகிறவனாயிருந்தான். The whole nations, he was the only one man, trusted man, தேவனை நம்பனவன். வாசிப்போம் 18ஆம் அதிகாரம் 3-4. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் செய்தானாம். உண்மையா எசேக்கியாவுக்கு தகப்பன் பிசிக்கலி ஃபாதர் தாவீது கிடையாது, அவங்க அப்பா ஆகாஸ். ஆனா இங்க சொல்லுது எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில நடந்தான். ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை ரோல் மாடலா எசேக்கியா எடுத்துக்கொண்டான். ஒரு தேசத்துல அவன் ராஜாவானதும் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா, no 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 no, I want to take a spiritual icon as my example in my life. அதுதான் சரியான எக்ஸாம்பிள். ஸ்டார்டிங் தாவீத அவருக்கு ஐகானா மாடலா எடுத்துக்கொண்டார். தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் எதை செஞ்சாலும் தாவீது செஞ்சாரா? தாவீது எப்படி செஞ்சாரு? தாவீது என்ன மாதிரி செஞ்சாரு? எப்படி தாவீது தேவனை நேசித்தாரு? எப்படி ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமா இருந்தாரு? இதுவே அவனுடைய பார்வையா இருந்துச்சு பாருங்க. அதுதான் முதல் ஸ்டார்டிங். இன்னைக்கு ரொம்ப பேரு 25 years young people, listen, உங்களுடைய ஐகான் சினிமா ஸ்டாரா இருக்கிறாங்க. உங்களுடைய ஆம்பிஷன் மூவி, சினிமா, யூடியூப், லக்ஸரி இப்படிதான் இருக்குது தவிர see the spiritual man. தாவீது இவருக்கு முன்னுதாரணமா இருந்தாரு. அதுதான் சரியான ஸ்டார்டிங். சரியான ஸ்டார்டிங். என்ன பண்ணாரு? அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சு போட்டாராம். இது என்ன வெண்கல சர்ப்பம்? மோசே ஒரு நாள் வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பம் வச்சாரு. அதை நோக்கி பார்த்தா பிழைப்பாங்கன்னாங்களே, அது ஒரு ஹீலிங் பாயிண்ட் மாதிரி எல்லாரும் வெண்கல சர்ப்பத்தை வச்சிருந்தாங்களா. எசேக்கியா அதை பார்த்தா, திஸ் இஸ் ராங் மேன், திஸ் இஸ் ராங், நாட் பிப்ளிக்கல், இது சரியில்லை அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததும் உடைச்சு போட்டாராம். உடைக்க வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப இருக்குது. உடைக்க வேண்டிய காரியம், நீங்க அதை உடைக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க செய்யற காரியத்தை அனுகூலமா ஆசீர்வதிக்க மாட்டாரு. ரொம்ப பேர் வாழ்க்கையில இன்னும் உடைக்க வேண்டிய காரியம் இருக்குது. இன்னும் சிலர் தூபம் காட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு காரியத்திலும். ஒரு சிலருக்கு தூபம் ஆளா இருக்கிறான், ஒரு சிலருக்கு சாங்கியமா இருக்குது. ஒரு சிலர் இன்னும் கூட பாருங்க, செத்து போனவங்க போட்டோவுக்கு முன்னாடி தூபம் காட்டுவாங்க. இன்னும் அந்த நம்பிக்கை உடையில. கல்லறைக்கு முன்னால நின்னு தூபம் காட்டுவாங்க, உடையில. இன்னும் ஒரு சிலருக்கு உருவத்துக்கு முன்னால, சிலைகளுக்கு முன்னால நின்னு தூபம் காட்டுவாங்க, உடைக்கப்படாத வாழ்க்கை. இன்னும் சிலரு கழுத்துல சிலுவை இருக்கும், படத்துல சிலுவை இருக்கும், அதுக்கு முன்னால நின்று இன்னும் உடைக்கப்படாத நம்பிக்கைக உங்க வாழ்க்கையில இருக்குது. அதை உடைச்சி ஆகணும், உடைச்சி ஆகணும். சரியான துவக்கம் இல்ல. எசேக்கியா தேசத்தை முதல்ல எது கர்த்தருக்கு தடையா இருக்குதோ
அதை உடைச்சாராம். அருமையானவங்களே, ரொம்ப பேருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டுதான் தேவனிடத்துல வரணும். உடைக்கப்படாத வாழ்க்கைகளை தேவன் உருவாக்குறது கிடையாது. கவனிங்க, உங்க வாழ்க்கை உடைக்கப்படணும், வாழ்க்கையில உடைப்பு இருக்கணும். நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுது உடைச்சி ஆண்டவரத்துல கெஞ்சின நாள் எப்போ? ஆண்டவரே, ஐயோ தேவனே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ. உடைக்கப்பட வேண்டியது இன்னும் இருக்குது. பிரதர், சிஸ்டர், நீங்க இன்னும் அங்க சிக்கி இருக்கிறீங்க. இங்க பாருங்க, 8ஆம் வசனம் சொல்லுது, அவன் பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் முறியடித்தான். காவலாளர் காக்கிற கோபுரம்னா இன்னும் உங்களை காக்கிற கோபுரம் இழுக்குது. நீ அங்க போவாத, உன்னை காக்குது. ஓய், நீ அங்க போயிடாத, நீ தேவனை நம்பாத. காவலாளர் கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துல சிக்கி இருக்கிறவங்க ரொம்ப பேரு. உங்களுக்கு ஃப்ரீடம் இல்ல, ஏன்னா உங்களை இழுக்கிறான். காவலர் காக்கிற கோபுரம் உங்களை இழுக்குது. பாவம் ஒரு கோபுரம், உலகம் அப்படி ஒரு காவல் கோபுரம், சினிமா அப்படி ஒரு காவல் கோபுரம், லௌகிகம் காவல் கோபுரம், லவ்வர் காவல் கோபுரம். இப்படி பல காரியங்கள் ஒரு மனுஷன் இழுக்கிறப்ப தேவனிடத்துல நெருங்க முடியலையா? இத உடைச்சிட்டு வெளியே வர வேண்டியது இருக்குது. எப்படி தேவன் ஒரு மனுஷனை திரும்பி பார்ப்பார்னா, எப்ப நாம ஆண்டவர் சமூகத்துல நம்மளை உடைக்கிறோமோ அப்பதான் திரும்பி பார்ப்பாரு. 2 பேர் ஜெபம் பண்றதுக்கு தேவாலயம் போனாங்க. ஒருவன் என்ன பண்ணா, தேவனே, நான் பரிகாரர், பாவிகள், இவங்கள மாதிரியெல்லாம் இல்ல, நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் ஓய்வு நாளை அனுசரிக்கிறேன், நான் எல்லா சடங்குகளையும் செய்யறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணான். இன்னொருவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாம, தேவனே தேவனே என்று சொல்லி மார்பிள அடிச்சு கொண்டானா. தேவனே, பாவியாக என் மேல கிருபையாயிரும், தேவனே என் வாழ்க்கையில இறங்கும், தேவனே நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னியும், தேவனே நான் தகுதியற்றவன், என்னை உருவாக்கும் அப்படின்னு கஞ்சினா பாருங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு போறப்ப ஒருவன் நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு போனானாம். போறப்ப ரிசல்ட் வந்துருச்சு. வழியில தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. You are that man, you are my children, you are my son, you are my daughter அப்படின்னு வந்துச்சு. பிரதர், சிஸ்டர், இன்னும் உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் உடைக்கல, ஆகையினால தான் தேவன் குறுக்கிடல. இங்க பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிற்று. வாட் இஸ் தட் blessing, great blessing? இப்படி ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும். நீங்க போற இடமெல்லாம் அனுகூலம் ஆகணும். நீங்க போற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஆசையா? அந்த வசனத்தின் மேல கை வைங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் போற இடமெல்லாம் காரியங்கள் வாய்க்கணும். கர்த்தர் எனக்கு அனுகூலமான காரியத்தை செய்யுங்க. இது எனக்கு நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, காரியங்கள் நடப்பதாக, வாசல் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. அப்போ இவர் என்ன பண்ணாரு? அவருக்கு தூபம் காட்டி வந்தாங்க, அதுக்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். உடைச்சு போட்ட பிறகு ஜனங்கள்லாம் தேவனை சேவிச்சாங்களாம். நாடு தேவன் பக்கம் திரும்பிச்சு. கர்த்தர் ஜனங்களை தம் பக்கம் இழுத்து கொண்டாராம். பிரியமானவங்களே, நாம் இருதயத்துல உடைக்கப்படாம தேவன் நம்மளை மாத்த மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்படாம தேவன் மாத்த மாட்டாரு. உடைஞ்ச இருதயத்தோட போய் முழங்கால் பண்ணி கர்த்தரை பார்க்காம காரியங்கள் வாய்க்காது. ரொம்ப வருஷம் நீங்க காத்திருக்கிறீங்க, பதில் வரல. ரொம்ப வருஷம் நீங்க ஜெபம் பண்றீங்க, பதில் வரல. ஏதோ ஒரு பிரேக் த்ரோ தேவையா இருக்குது. அந்த முதல் பிரேக் த்ரோ காவல் கோபுரங்கள், உங்களை கட்டி வச்சிருக்கிற காவல் கோபுரம், இழுத்து பிடிக்கிற காவல் கோபுரம், உங்களை தடுக்கிற காவல் கோபுரத்தை உடைச்சி தாண்டி வரணும். அப்பதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். இவன் 25 வயசுலயே தேவனை நம்பி முதல் காரியத்தை இப்படி செஞ்சான். நேஷன் மாறிடுச்சு, தேசம் மாறிடுச்சு. இவன் வெறும் ராஜாவா மட்டும் இல்லை,
இவன் தேவனை நம்புற ராஜாவா இருந்தான். தேசம் மாறிடுச்சு. இவனை போல முன்னும் பின்னும் யாருக்கு செய்யல. என்னையா தேசம், ஏன் தேவனை சேவிக்கல? என்ன தடை இருக்குது? ஓ, நிகுஸ்தானா, மோசே செஞ்ச சர்பமா, இதுதான் ஜனங்க கவனத்தை திருப்புதா? உடைக்கணும். உன் வாழ்க்கையில தேவனுக்கும் உனக்கும் தடையா யாராவது இருந்தால் அதை தூக்கி எறிய தயங்க கூடாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒன்றும் வரக்கூடாது. அப்படி தடையா இருந்தா நீங்க தூக்கி உடைச்சு எரிஞ்சாதான் கர்த்தர் உன் மேல இரக்கம் வைப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, உனக்கு சந்தோஷம் சமாதானம் வரும். இல்லாட்டி நீ போராடிட்டே தான் இருக்கணும், ஒன்னும் நடக்காது. இந்த நிகஸ்தான்கள் உடைக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்துல. உங்க வீட்டுல இது உடைக்கப்படணும், உன் வாழ்க்கையில உடையணும். அப்பதான் கர்த்தர் உனக்கு போற காரியத்துல அனுகூலமா செய்வாரு. Trusted man in the nation. Number 2, trusted man in the temple. இவர் ஒரு ராஜா. இவருக்கு ஆட்சியை தானே பார்க்கணும். ஆனால் இவர் ராஜாவானதுமே ஒரு பெரிய காரியத்தை, சீர்திருத்தத்தை செய்ய முற்பட்டாரு. ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெஃபர்மேஷன் இவருடைய வாழ்க்கையில டார்கெட்டா இருந்துச்சு. பிரதர், சிஸ்டர், லிசன் மீ. ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெஃபர்மேஷன், சீர்திருத்தவும் சீர்படுத்தவும் முற்பட்டார். இது சும்மா உட்கார்ந்து ராஜாவா வந்திருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் மேன், ட்ரஸ்டட் மேன், தேவன் மேல நம்பிக்கை வச்சவங்களால சும்மா இருக்க முடியாது. திரும்ப சொல்றேன், நீங்க ஆண்டவரை எப்பவுமே சேவிச்சீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. இன்னொருத்த தப்ப பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னொரு அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னொருவர் செய்யற பாவத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அநீதியை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க மனசை அடிச்சுக்கும், கேட்கும், ஏன் இதை செய்யற, ஏன் இப்படி செய்யற, ஏன் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அந்த காரியத்துக்கு உடன்படல. அதை செய்யறவங்களை பார்த்தா உங்களுக்கு கோபமா இருக்குது, எரிச்சலா இருக்குது, பாரமா இருக்குது, வருத்தமா இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு இயற்கையாவே இது வரும். கிங் பட் a trusted man, believer. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவாலயத்தை சுத்தம் பண்ணாராம். See, அவருடைய சீர்திருத்தத்தை கவனிங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் பல செய்திகளை சொல்றப்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புளுடைய குட் திங்ஸ் சொல்லும். அதுல எசேக்கியா ராஜாவை பத்தி சொல்லுவதை கவனிங்க. 29ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வாசிப்போம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியால். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். என்ன செய்தான்? முதல்ல டெம்பிள்ல அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க. அப்படியே போது, சாப்டர் முழுசு போது. இவர் ராஜா என்ன செஞ்சாருன்னு சொல்லுது. நாளாகமம் சொல்றப்ப தேவாலயத்துக்குள்ள எசேக்கியா என்ன பண்ணாரு? இவருக்கு நல்ல ஒரு ஆட்சி, சிங்காசனம், அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. தேவன் மேல நம்பிக்கை வச்சவன் அவன் சும்மா இருக்க முடியாது. அவன் இருதயம் நாற்காலியில இருக்காது, பதவியில இருக்காது. அவன் தேவாலயத்துக்கு வந்து பார்த்தா அவர் செய்யறாரு, தேவாலயத்து கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மந்த் தேவாலயத்துல பழுது பார்க்கிறாரா? என்ன மனுஷனா இருப்பாரு இவரு? யோசிச்சு பாருங்களா. பதவிக்கு வந்த ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் மாசம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆனா இவர் செஞ்சது என்ன? தேவாலயத்துல என்ன ஓட்ட? தேவியர்களே வாங்க, தேவியர்களே வாங்க, ஆசாரியர்களே வாங்க, எங்க இருக்கிறீங்க? இத பாருங்க, தேவாலயத்துல என்னெல்லாம் பழுது இருக்குது. முதல் என்ன தெரியுமா?
அசுத்தமானத எடுத்து வெளியே தூக்கி போடுங்க, பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொன்னாரா. அசுத்தத்தை எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க, அசுத்தமானவைகளை வெளியே போடுங்க அப்படின்னாரா. முதல் காரியம், தேவாலயத்துல பழுது பார்த்தாரு. அந்த பழுது அசுத்தமானதை தூக்கி வெளியே வீசி எறியணும். இதுதான் அவர் செஞ்ச ஃபர்ஸ்ட் இயர்ல, ஃபர்ஸ்ட் மந்த்ல. எப்படி ஒரு மனுஷன் தேவனை இவ்வளவு நம்பனா? அவரு தேவாலயத்தை பழுது பார்த்து சொல்றாரு, அசுத்தமானதெல்லாம் வெளியே அனுப்புங்க அப்படின்னு. வீடுகளுக்குள்ள அசுத்தமானது இருக்கக்கூடாது, வெளியே அனுப்பணும். உங்க வீட்டுல அசுத்தமானது இருந்தா வெளியே அனுப்பணும். உங்க மொபைல்ல அசுத்தமானது இருந்தா வெளியே அனுப்பணும். அசுத்தமான படம், அசுத்தமான ஐடி, அசுத்தமான டிபி, அசுத்தமான பிலிம், அசுத்தமான காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தா பழுது பாருங்க. திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் சின். அது தேவனுக்கு பிடிக்காதது. நீங்க தேவனை நம்புறீங்கன்னா முதல்ல அசுத்தமானதை வெளியே அனுப்புங்க. நீங்க தொடர காரியங்கள், பேசுற காரியங்கள், செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படி பார்த்துக்கணும். பழுது பாருங்க, பழுது பாருங்க. எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் பழுது பார்க்கிற வேலையை செய்யுங்க. திஸ் இஸ் யுவர் டியூட்டி எசேக்கியா. திஸ் இஸ் யுவர் டியூட்டி. யங் மேன், யங் வுமன், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், லேவியர்களே, ஆசாரியர்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபரே, கவனிங்கள். பழுது பார்க்கிற வேலையை மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி டைம் check your life. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பைபிள் வாசிக்காத போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் கீழ்ப்படியாத இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ரிப்பேர் இட். ரொம்ப நாள் ரிப்பேர் பண்ணல, அதனால தான் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. கை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில தூரம் இருக்குது. கர்த்தர் பேசினா கேட்கல, ஜபத்துல பிரியம் இல்ல, பிரசங்கம் விழல, உங்களுக்கு எல்லாம் வெறுப்பா இருக்குது. நீ கிரிட்டிசைஸ் வெறுக்கிற, உனக்கு நன்மை சொன்னா பிடிக்கல, நல்லது சொன்னா பிடிக்கல, எரிச்சலின் ஆவி உனக்கு இருக்கு. ரொம்ப தூரம் இருக்கிற. ரிப்பேர் இட் டுடே. ரிப்பேர் இட். யூ நீட் தட் ரிப்பேர் டுடே. எசேக்கியா, உன்ன மாதிரி உனக்கு பின்னாலே உனக்கு முன்னாலே யாருமே இல்லையாப்பா. எப்படிடா இப்படி செஞ்ச? பழுது பார்த்து எல்லாத்தையும் சரி செய்யணும். எவ்ரி பிலீவர்ஸ் நமக்கு ஒரு வாழ்க்கையில பெரிய வேலை இருக்குது. நம்மளை பழுது பார்த்து கர்த்தருக்கு முன்னால எப்பவுமே நிறுத்தணும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கரைப்படாத கண்ணியா கர்த்தர் நம்மளை பார்க்க விரும்புறாரு. பரிசுத்த வாட்டியா, மனவாட்டியா பார்க்கணும்னு விரும்புறாரு. உத்தமர்களா, நீதிமான்களா பார்க்கணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் உன்னை பார்க்கிறப்ப நீ ஏன் பிள்ளை அப்படின்னு பார்க்க விரும்புறாரு. God name is Holy God. God's Spirit name is Holy Spirit. God's word is Holy Word. Holy Bible, Holy City, Holy Kingdom. எல்லாமே holy. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல, ராஜ்யத்துல பிள்ளைங்களா, உறுப்பினரா இருக்கிறப்ப we must be holy. Ask God, Lord, please help me. Help me, Lord. Help me. நான் வீக்கா இருக்கிறேன், எனக்கு பலவீனமா இருக்கு, நான் ரொம்ப தள்ளாடுறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ரிப்பேர் பண்ணுங்க. ஐ நீட் யுவர் கிரேஸ். இப்படி நீங்க விழுந்து உடைச்சி ஆண்டவரை பார்த்து கேட்டீங்கன்னா God will bless you, make a new way to you. You are a blessed man, blessing woman, blessed woman. You are a blessed young man. என்ன பண்ணாரு? பழுது பார்த்தாரு. அப்புறம் 15ஆம் வசனம் 29:15, தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின் படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறாங்களா? பழுது பார்த்தாங்களா? கர்த்தருடைய இந்த சாப்டர் முழுசுமே டெம்பிள் ஒர்க்காவே இருக்கும். எசேக்கியா செஞ்ச காரியங்கள். இந்த சாப்டர், அடுத்த சாப்டர் எல்லாமே ஒரு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆட்சியை பார்ப்பானா, அவர் தேவாலயத்துல உட்கார்ந்து பரிசுத்தத்தை பார்க்கிறாரு, நீதியை பார்க்கிறாரு, பழுது பார்க்கிறாரு, ரிப்பேர் பண்றாரு, வாழ்க்கையை சரி பண்றாரு, லேவியர்களை கூப்பிடுறாரு, ஆசாரியர்களை கூப்பிடுறாரு.
பதவி முக்கியம் இல்ல, அவன் வாழ்க்கை கர்த்தரோட இருக்கிறது தான் முக்கியம். ராஜாவா வாழ்றதை விட விசுவாசியா வாழ்றத எசேக்கியா பெரிய காரியமா, முக்கியமான காரியமா தெரிஞ்சுக்கினாரு. உன் படிப்பு உனக்கு முக்கியம் இல்ல, நீ வகிக்கிற பதவி முக்கியம் இல்ல, உன் ட்ரெஷர் உனக்கு முக்கியம் இல்ல, உன் ஆஸ்தி பாஸ்தி சொத்து பணம் பதவி இவைகளெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல, அவைகள்லாம் போயிடும். நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்குது, அதுதான் உனக்கு பெரிய முக்கியம். அதுவே இன்றைய தேவை. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு உனக்கு தேவை. சொன்னாரு கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்த சேஞ்சஸ். வசனம் தான் உங்களை மாத்தும், வசனம் தான் பரிசுத்தப்படுத்தும், வசனம் தான் உங்களை நடத்தும். வசனம் எங்க பிரசங்கிக்கப்படுதோ அங்கதான் மாற்றம் இருக்கும் பிரதர். வெறும் மியூசிக், டான்ஸ், வொர்ஷிப், லைட்டிங், மேக்கப் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, ஒன்னும் சேஞ்ச் வராது. வேர்ட் ஆஃப் காட் தான் உன்னை சேஞ்ச் பண்ணும். பாருங்க, கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த எசேக்கியா என்ன பண்ணாரு? ஏய், வேர்ட் ஆஃப் காட் இருக்குல்ல, பைபிள் ஓரியன்டா, வேர்ட் ஓரியன்டா ஜனங்களை மாத்தணும். வேர்டு தான் மாத்தும். நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்பதான் வாழ்க்கையில கிரியை செய்யும். அதுதான் விதை, அது உள்ள போனா வளரும், அதுதான் உனக்கு வாழ்க்கை, அதுதான் உனக்கு மருந்து, அது உள்ள போனா சுகமாக்கும். வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. வசனம் தான் உங்களை உருவாக்கும். ஒருவேளை நீங்க சொல்ற பேச்சு யாரும் கேட்கலன்னு வைங்களேன், நீங்க அவங்கள மாற்ற முடியாது. ஓகே, இட்ஸ் குட். யாரையும் மாற்ற முடியாது. நான் கண்டுபிடிச்சது அதுதான். மனுஷனால மனுஷனை மாற்ற முடியாது, பெற்றோரால பிள்ளைங்களை மாற்ற முடியாது, ஆட்சியாளரால குடிமக்களை மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. ஒரு வயசுக்கு மேல மாற்ற முடியாது. ஆனால் எந்த வயசானாலும் வசனம் மாத்திவிடும். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, வசனம் மாத்திரம். உங்க பேச்சை கேட்காதவங்கள நீங்க பிரசங்கம் பண்ற இடத்துல வசனம் கேட்கிற மாதிரி கொண்டு வந்து வைங்க, கர்த்தர் பேசுவாரு. ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கியாவது கொடுத்து கூட்டுவாங்க இல்லையா? ஒரு பிளேட் பிரியாணி வாங்கியாவது கொடுத்து கூட்டுவாங்க. வர இன்னைக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், நீ சர்ச்சுக்கு வரியா, உட்கார்ந்து வசனம் கேளு, கம்முன்னு இருக்கும். கர்த்தர் பேசுவாரு, கர்த்தர் பேசுவாரு. சிலருக்கு வந்து சம்மட்டிய அவருடைய வார்த்தை ஒரே நாள்ல கிரியை செய்யும், சிலருக்கு பல நாள் கிரியை செய்யும். கடவுள் பேசுற மாதிரி உலகத்துல மனுஷன் பேச முடியாது. டோன்ட் ட்ரை பிசிக்கலி, மாம்சீகமா ட்ரை பண்ணாதீங்க, அது மாற்ற முடியாது. ஒருத்தனுடைய இருதயத்தைய வாழ்க்கைய நாம மாற்ற முடியாது. இயேசு சொன்னாரு, எனக்கு பின்னே வா, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாத்துவனர். மாத்துறவரா மாத்துவன்னு சொல்ல, ஏன்னா மாத்த முடியாது. மனுஷரை நான் பிடிக்கிறேன், நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க, உட்கார வைங்க, வசனத்தை கேட்கட்டும். வசனத்தை கேட்காதபடி தான் பிசாசு உன்னை தடுக்கிறான். நீ கேட்டதும் வழியில இருந்து எடுத்து போட்டுறான், அப்படி போறப்ப எடுத்து போட்டுறான். பிவேர். வசனம் தான் உங்களை வளர்க்கும், வசனம் தான் உங்களை வாழ வைக்கும், வசனம் தான் உங்களை உருவாக்கும். உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்க சந்தோஷப்படுங்க, வசனம் உங்களை உருவாக்குது. நீங்க தப்பு செய்யறப்ப இந்த வசனம் உங்களோட பேசுறப்ப, ஓகே லார்ட் 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 ஐ அம் சோ சாரி அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்தா, ஓ யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக், ரைட் ட்ராக். இந்த சர்ச்சில் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேங்க. ஏன் தெரியுமா? நீங்க இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இவ்வளவு சபைகள் இருந்தோம், நீங்க இங்க வந்தீங்க பாருங்க, இந்த செய்தியை கேட்கற பாருங்க, யூடியூபர்ஸ் இவ்வளவு இருந்தோம், இந்த ஆராதனையில கலந்துக்கிறீங்களே, சேனல்ஸ் எவ்வளவு இருந்தோம், பைபிள் டிவில வர செய்தியை ஆராதனை. யூ ஆர் a blessed man. ஏன்னா உங்க இருதயத்துல வசனம் இருக்குது, அதை தேடுது, இந்த தாகம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்குது, ஆகையினால தான் தேடி வரீங்க. நான் ஒவ்வொரு கேரக்டரை படித்து பார்த்து பேசுறப்ப அவங்க முன்னால தோத்து போறேன், அவங்களால பாதிக்கப்படுறேன், அவங்கள பார்த்து மிரண்டு போய் நிக்கிறேன். என்னால அவ்வளவு ஈஸியா செய்தி ப்ரிப்பேர் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு செய்திக்கும் இரவு 2 மணிக்கு கூட படுத்து இருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து, வாரம் உபவாசம் இருந்து, செய்திகளை ஆயத்தம் பண்ணி இந்த கேரக்டரை நான் பார்த்து ரசிச்சு பிரமிச்சு ஆச்சரியப்பட்டு அடி வாங்கி நின்று அவங்களுக்கு முன்னால அப்படி பிரமிப்போட வந்துதான் இங்க நிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த கேரக்டர்ல இருக்கிற 1% நமக்கு விசுவாசம் வளராதா? 1% நாம் வளர மாட்டோமா? 1% இதை கேட்கிற ஜனம் வளராதா? அப்படின்ற தாகத்தோடு தான் ஒவ்வொரு வாரமும் நான் இங்க வந்து நிக்கிறேன். பிரதர், சிஸ்டர், preaching is not easy. அது சாதாரண வேலை இல்லை. அது வேதனையோடும் அக்னியோடும் எதிர்பார்ப்போடும் தாகத்தோடும் பசியோடும் வாஞ்சியோடு நிக்கிறது. I am preaching the word. That's why you are listening. கர்த்தருடைய வசனம் போல உங்களை மாத்துறது உலகத்துல எதுவுமே இருக்காது. ஆகையினால தான் சொல்றேன், வசனத்தை படிங்க, கேளுங்க, வசனத்தை வாசிங்க, பைபிளை கைமாறுங்க. எசேக்கியா என்ன பண்ணாரு? வேர்டு ஏத்த மாதிரி மாத்தினார். அது மட்டும் இல்ல, எசேக்கியா துதி ஆராதனை செய்யும்படி ஜனங்களை சேர்த்தாராம். வாசிங்க 31ஆம் வசனம், 2 நாளாகமம் 29:31. அதன் பின்பு எசேக்கியா, இப்போது நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். என்ன பலி சொல்லுங்க பாப்போம். என்ன பலி? சகன பலி. அப்புறம் அது என்ன? ஸ்தோத்திர பலி. எந்த கடையில வாங்கினாங்க? பாக்கெட். கிங் என்ன சொன்னாரு? எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா, தகன பலி வச்சிருக்கிறீங்களா வாங்க, தகன பலி வச்சிருக்கிறதோடு கூட ஸ்தோத்திர பலியோட வாங்க. தேவனுடைய ஜனம் இல்ல, ஸ்தோத்திர பலிகளோட வந்துச்சோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம், எல்லார்கிட்டயும் ஸ்தோத்திர பலி இருச்சோம். பிரைசிங் பீப்புள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. இது வரைக்கும் எந்த ராஜாவும் இப்படி விரும்பினானா? இவன் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் கிங். ஸ்தோத்திர பலியிடுங்க. அடுத்தது வசனம் 30ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 22 செகண்ட் கிரானிக்கல்ஸ் 30:22. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து என்னது ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்திர பலிகள் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்களா கொஞ்சம். ஸ்தோத்திர பலிகள் என்னவா இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா ஜனங்களும் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு ஸ்தோத்திர பலியோட வந்தாங்களாம். உங்ககிட்ட தகன பலி இல்லைன்னா ஸ்தோத்திர பலியை கொண்டு வாங்க. That is the best offering to God. Every believer must come to church with an offer of praising. That is your offering. அது மட்டும் இல்ல. 31:2 எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் தங்கள் வருஷத்தின்படி அவர்கள் ஊழியத்தின்படியும் திடப்படுத்தி ஆசாரியர் லேவியரையும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஜனங்க ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வந்தாங்களா. எல்லாரும் கரம் உயர்த்தி பெருசா சத்தமா ஒரு ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is your offering to God. இந்த ஆஃபரிங்க வச்சுட்டு நீங்க சும்மா இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆஃபரிங் வச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி சாரா. அதுக்கப்புறம் 30ஆம் வசனம் சொல்லுது எப்படி டெம்பிளை சீர்படுத்தினாரு, பஸ்காவை புதுப்பிச்சாராம். 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி ஆட்களை அனுப்புறாரு. எப்ராயிம் என்ன சொல்றாரு? பஸ்காவை ஆசரிக்கணும் வாங்கப்பா. இது வரைக்கும் இந்த மாதிரி பஸ்கா ஆசரிக்கப்படல. எசேக்கியா ராஜ சிங்காசனத்துல உட்காரப்பனா
டெம்பிளுக்கு வந்து எவ்வளவு சேஞ்சஸ், அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும், அவனை போல தேவனை நம்பின ஒருத்தரும் இல்லை. நாங்களே தோ எல்லாரும் வாங்க, பஸ்காவை ஆசரிப்போம். ஜனங்களே வாங்க, நாம தேவனை சேவிக்க போறோம். கொஞ்சமா இருந்தாலும் வாங்க, அதிகமா பஸ்காவை ஆசரிக்க போறோம். திஸ் இஸ் அவர் பெஸ்ட் பஸ்கா. இந்த பாஸ் ஓவர் நமக்கு முக்கியமான பாஸ் ஓவர். தான்ல இருந்து பெயர்சபா வரைக்கும் கூப்பிடுங்க, எப்ராயிமை கூப்பிடுங்க, தானை கூப்பிடுங்க, லேவி கோத்திரத்தை கூப்பிடுங்க, யூதாவை கூப்பிடுங்க, மனாசை கோத்திரத்துக்கு எல்லாரும் கூப்பிடுங்க, பஸ்காவை ஆசரிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களா? கொஞ்சம் பேரு பரியாசம் பண்ணாங்களாம். 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை பார்த்து சிலர் பரியாசம் பண்ணாங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆசரிலும் மனாசேலும் செப்புலும் சிலர் மனத்தாழ்மையா எருசலேமுக்கு வந்தாங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்பட்டிருச்சு. பஸ்காவை ஆசரிக்கணும் வந்ததும் காடு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வாங்கப்பா, உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்களா? கவலைப்படாத, வந்துரு. பரியாசம் பண்றாங்களா? டோன்ட் வரி, வந்துரு, நீ வா. நீ ஏன் அவங்கள பத்தி பேசுற? நீ ஏன் அவங்கள பாக்குற? பரியாசம் பண்றவங்க எப்பவுமே பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். கேலி பண்றவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். உனக்கு விரோதமா பேசுறவன் பேசிக்கிட்டு இருப்பான். உன் பக்தியை கேவலமா பேசுறவன் பேசுவான். நீ வந்துரு, பஸ்காவா ஆசரி. மனத்தாழ்மையா வந்துட்டா கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கும். பிலீவர், பிலீவர், ட்ரஸ்டட் பீப்புள். அப்படி செஞ்சுட்டு அடுத்தது என்ன செஞ்சாரு? இங்க பாருங்க, அதே 31 அதிகாரத்துல 6ஆம் வசனம், அவர் தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களை ஜனங்களை சேகரிச்சாராம். 6, யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். குவியல் குவியலா வச்சாங்களாம். என்ன பீப்புள் பா இது? என்ன நிலைமை? எப்படி ஒரு சேஞ்ச் வந்து ஆச்சரியமா இருக்குது. ராஜா இல்ல, தேவாலயத்தை பழுது பார்த்தாரு, வசனத்தின்படி ஜனங்களை மாத்தினாரு, பஸ்காவை அனுசரிச்சாரு, எல்லாரும் ஸ்தோத்திர பலி இடுங்கன்னு சொன்னாரு. இப்ப எல்லாரும் காணிக்கை கொடுக்கறாங்க, எல்லாரும் குவியல் குவியலா கொண்டு வந்து கொட்டுறாங்களாம். 7ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாக இஸ்ரவேலை புகழ்ந்தாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்கள் தான் வேணும். இப்படிப்பட்ட மக்கள். லிசன், 2 காரியம் இதுல இருக்குது. கொடுக்கிறவங்க கொடுத்தாங்க, வாங்குறவங்க வாங்கினாங்க. வாங்கிட்டு என்ன செஞ்சாங்களாம்? உண்மையா எடுத்து வைத்தார்களாம். 12ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். வாங்குறவங்க இல்ல, உண்மையா எடுத்து வச்சாங்களாம். அந்த வசனம் 2 இடத்துல வருது, 20ஆம் வசனத்திலயும் வருது. இங்க பாருங்களேன், ஜனங்க ஏன் கொடுக்கறது இல்ல? ஜனங்க, அதாவது எல்லாரும் கொடுக்கறவங்க கிடையாது, ஆனா கொடுக்கறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஏன் அதிகமா இப்படி கொடுக்கறது இல்லைன்னா, இந்த வாங்குறவங்க உண்மையா இல்ல. வாங்குறவங்க உண்மையா இல்ல. அதாவது நம்ம many preachers are money preachers. மணி 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 மணி. காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு பிரசங்கம், காணிக்க கொடுக்கறவங்களுக்கு ஒரு தனி கவனம், ஏழைகளுக்கு ஒரு தனி கவனம். இன்னும் இந்த புத்தி மாறல. preachers, listen, money preacher இருந்தா you are not a worthy person to do ministry. ஜனங்க இல்ல, கர்த்தருக்கு கொடுக்க ஆர்வமா வந்தாங்க, அதை உண்மையா செலவு பண்ணாங்க. உண்மையா செலவு. நான் வந்து காணிக்கை பத்தி அதிகமா பேசுறவன் இல்ல, கொடுங்க கொடுங்கன்னு சொல்றவன் இல்ல. ஏன்னா my motive is not your money but your life. அதே வேளையில நீங்க கர்த்தருக்கு கொடுக்காம இருக்க கூடாது. நீங்க தேவனுக்கு கொடுக்கிறது உங்க டியூட்டி, கொடுக்கணும். பட் பி கேர்ஃபுல், உண்மையாத செலவு பண்ணணும்.
உண்மையா செலவு பண்ணணும். ஆஃபரிங்க லக்ஸரியா செலவு பண்ணக்கூடாது. ஆஃபரிங் வாங்குற யாரும், மினிஸ்ட்ரியில இருக்கிற யாரும், பிரீச்சர்ஸ் யாரும், எந்த ஊழியக்காரனோ இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும், எவனா இருந்தாலும், எங்க இருந்தாலும், your money is not your money, your offering is not your money, it's God's money. Beware, be careful how to use that. கர்த்தருடைய பணத்தை உண்மையா செலவு பண்ணணும். Even you may be a pastorate committee member, you may be a secretary or treasurer in your church, be careful. கர்த்தருடைய பணத்தை misuse பண்ணா God will punish you. God will punish you. கர்த்தருடைய பணம் கர்த்தருடையது. அப்போ அதை உண்மையா செஞ்சாங்களாம், குவியலா வச்சாங்களாம். அதை எடுத்து செலவு பண்றப்ப ஓகே, நம்பிக்கையா உண்மையா கொடுத்தாங்களா. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும், அந்த மாதிரி வேணும். சபையில அப்படி வேணும், ஜனங்கள் அப்படி ஆண்டவரை சேவிக்கணும். குவியலா கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு திரும்ப செலுத்துவதில் ஞாபகமா இருங்க, கவனமா இருங்க. காட்ஸ் மணியை நீங்க எடுக்க கூடாது. You are a husband, you are a wife, you are a children, working man, working woman, businessman. Beware. கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு, கொடுத்திருக்கிறாரு. கடவுள் மணியை நீங்க வச்சிருக்க கூடாது, அது கடவுளுக்கு போய் சேரணும். அப்போ தேவன் அதை உங்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுப்பாரு. எசேக்கியா நம்பனா இப்படி எல்லாம் செஞ்சான். நம்பர் 3, trusted man before his enemy. எசேக்கியால அவனுடைய எதிரிகளுக்கு முன்பு தேவனை நம்புகிறவனா இருந்தானா. எதிரிகளுக்கு முன்பா எசேக்கியா ராஜா ஆட்சி செய்யறப்ப அசிரிய படை அவனை சூழ்ந்துருச்சு. அதுல தளபதி வந்து எசேக்கியாவை திட்டுறான், எசேக்கியாவை அவமானமா பேசுறான். அப்ப எசேக்கியா சொன்ன பதில்களை கவனிங்க, அந்த தளபதி சொன்ன பதில்களை. 2 Kings 18 இங்க எசேக்கியாவுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. அந்த தளபதி எசேக்கியாவை பார்த்து அவரை சொல்றது கவனிங்க. 18:19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அந்த எனிமி சொல்றான், ஹே எசேக்கியா, என்னடா நீ போருக்கு வாடானா தேவனை நம்புங்கன்ற என்ன நம்பிக்கை இது? எதிரி சொன்னா, எசேக்கியா, are you a fool man? You are a fool. யுத்தத்துக்கு ராணுவமும் படையும் தேவைடா. நீ நான் கர்த்தரை நம்புங்கன்னு சொல்றிய, இந்த நம்பிக்கை தேவையா அப்படின்னு எதிரி கேட்கிறானா. அப்புறம் பாருங்க 22. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாக. இவங்க சொல்றாங்களா, படை சூழ்ந்துருச்சு, அசிரிய படை எசேக்கியா நாட்டை சூழ்ந்துருச்சு, ராணுவம் நிக்குது, எதிரி பேசுறான். அப்போ எசேக்கியா பதில் சொல்றான், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் நம்மளை ரட்சிப்பாரு, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானா. அருமையானவங்களே, உங்களுக்கும் இதுதான் the last ஸ்டெப்ல நிக்கிறீங்களா? நம்பிக்கையா இருங்க. எதிரி சூழ்ந்துட்டானா டோன்ட் வரி, லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கலாம். நீங்க நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கை அவனை ஆச்சரியப்படுத்துது. எதிரி இல்ல, இந்த அசிரிய தளபதி எசேக்கியாவினுடைய படையை பார்த்து ஆச்சரியப்படல, ராணுவத்தை பார்த்து ஆச்சரியப்படல, அவன் வச்சிருந்த நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டானா. ராணுவம் நிக்குது, தேவனை நம்புங்க. என்னடா இது, என்ன நம்பிக்கை? இதுதான் வேதம் சொல்லுது. இவனை மாதிரி நம்பனவங்க இவனுக்கு முன்பும் இல்ல, இவனுக்கு பின்பும் இல்லைன்னு. பிரதர் சிஸ்டர், கடைசி ஸ்டேஜில் இருக்கலாம், உங்க வாழ்க்கையின் கடைசி படி உங்களுக்கு தள்ளலாம். நம்புங்க, இந்த நம்பிக்கை வீண் போகாது. The last hope is your hope. Last hope is your hope. கடைசி நம்பிக்கையே உன் நம்பிக்கை தான்.
விட்டுறாத 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 விட்டுறாத. தேவன் அதைத்தான் பார்க்கிறாரு, அதைத்தான் உன்னிடத்துல பார்க்கிறாரு, அதைதான் உன்னிடத்துல பார்க்கிறாரு. விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, பதறாதே, விசுவாசம் உள்ளவனாரு. ஒருத்தனை மகள் செத்துட்டா, அப்பா பதறான். இயேசு சொன்னார், பதறாதே பதறாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. the last minute நான் வந்துருவேன், பதறாதே. இதுதான் உங்களுக்கு வேணும், இதுதான் வேணும். உங்க வாழ்க்கை தடுமாறும் பொழுது, படகு தடுமாறும் பொழுது, வாழ்க்கையின் காரியங்கள் தோற்கும் பொழுது, நீங்கள் பயப்படும் பொழுது நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க, பயப்படாதீங்க. நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை தான் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு தேவன் பார்க்கிற ஒரே இடம். ஹல்லேலூயா. be bold. அப்புறம் இந்த நம்பிக்கையை பத்தி 30ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார். ஒரு ராஜா எதிரி எப்படி பேசுறான் பாருங்களேன். கர்த்தரை நம்பாதீங்க, அவன் சொல்லுவான்ல, கர்த்தரை நம்புங்க 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 நம்புங்கன்னு சொல்லுவான், அதுக்கு இடம் கொடாதிருங்க. இதே சூழ்நிலையில உங்களுக்கு வந்திருக்கும், இதே சூழ்நிலை தான். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, உங்க கூட இருக்கிறவங்க என்ன ஜெபம் பண்றீங்க, எதுக்கு ஜெபம் பண்றீங்க, இதுக்கெல்லாமா ஜெபம் பண்ணுவீங்க, இதுக்கெல்லாமா காத்திருப்பீங்க, இதுக்கெல்லாமா உபவாசம் பண்ணுவீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறா இல்ல. யூ ஆர் a believer, trusted man, trusted woman. உங்க எதிரிகள் உங்க கூடவே தான் இருக்கிறாங்க, அவங்க உங்க நம்பிக்கையை சீர்குலைக்க பாக்குறாங்க. உங்க எதிரிகள் உங்க விசுவாசத்தை கெடுக்கிறவங்க தான். உங்க எதிரிகள் யார் தெரியுமா? உங்க நம்பிக்கையை பாழ் பண்றவங்க. Be careful. அப்போ எசேக்கியா நம்ப செய்தானா, எதிரிகளின் மத்தியில நம்ப செய்த. அருமையானவங்களே, இப்படி ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும், அதுக்கு தான் உங்களை உந்தி தள்ளுறேன். எசேக்கியா வாழ்க்கை நம்மளை அப்படி உருவாக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை நம்புறியா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நம்பிக்கை வீண் போச்சா? இல்ல. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கி இருக்கிற பொழுது, ராணுவம் எல்லாம் முற்றுகையிட்ட பொழுது, ஒரே ஒரு தூதன் பரத்திலிருந்து இறங்கி வந்து அவனுடைய பட்டயத்துல 185,000 பேரையும் சங்காரம் பண்ணிவிட்டு ஒரே இரவுல போயிட்டான். பொழுது வெடிந்தால் எல்லாரும் செத்த பிணங்களா இருந்தார்களே. எது முடியாது என்று நினைத்தானோ அது முடிந்தது என்று தேவன் மாற்றி காட்டினார். Hallelujah. See the power of God. See the power of your faith. See the power of your hope. முடியாது. 185,000 பேரை வீழ்த்த முடியாது. ஆனால் உன் நம்பிக்கை, உன் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் தூதனை அனுப்பி one night, one angel, one action, one, the whole history of Assyria gone. இது இந்தியாவுக்கும் ஒரு நாள் நடக்கும், இது உங்க தேசத்துக்கு நடக்கும், எங்க தேசத்துக்கு நடக்கும். அதே தேவதூதன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். தேவதூதன் சாகல, அதே தேவன் உயிரோடு இருக்கிறாரு, தேவன் சாகல. இந்த காரியத்தை செய்த அந்த தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவனா இருக்கிறாரு. Trust the God. தேவனை நம்பு 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 நம்பு, விட்டுறாத. நீதான் ஜெயிப்ப. தேவன் உனக்கு எப்படி ஆகலும் ஒரு அற்புதத்தை செய்வார், எங்கே ஆகலும் செய்வார். அசைக்க முடியாததை நீ நினைச்சு பார்க்காத விதத்துல அசைப்பாரு. இதுதான் இன்றைய தேவை. உன்னுடைய தேவை இந்த நம்பிக்கை தான். உன்னுடைய தேவை இந்த ராணுவம் அல்ல, உன்னுடைய நம்பிக்கை தான். தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை அசைக்க முடியாதபடி பார்த்துக்கொள். The last thing, fourth thing, tested man in his sickness. அவன் வியாதிப்பட்ட பொழுது தேவனை நம்பினான். 2 Kings 21 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்நாட்களில்
எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். வியாதிப்பட்டான், செத்துருவ அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, காட் முடிவு பண்ணிட்டாரு. எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான். ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டம். த லாஸ்ட் ஸ்டேஜ், வியாதிப்பட்டு பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னாரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில பாடம் இதுதான். காட் என்ன, ப்ராஃபட் என்ன சொல்றாரு, அரசியல்ல எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டுப்பா, உனக்கு பின்னாடி உன் பையனை வச்சிரு, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துரு, எல்லாத்தையும் செட்டு, அப்படி சொல்லல. ஹேய், நீ பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துரு. The last target in your life is your home. Set right everything. உங்க வீடு தான் நீங்க சாகறதுக்கு முன்னாடி சரி செய்யப்படணும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துரு. Before your death, set right your home properly. நமக்கு கூட அதுதான். நம்ம சாகறதுக்கு முன்னாடி வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்காய், பரிசுத்தமாய், சரியாய், குழப்பம் இல்லாமல் சரி செய்யப்படணும். அப்படி சொன்னதும் எசேக்கியாவுக்கு ஏன் அழுதான்னா, அவன் வாலிப வயசுலயே அவன் மரிக்கிறான். அப்படின்னா யாரால முடியும்? இந்த செய்தி வரப்ப எசேக்கியாவுக்கு 37 வயசு. 37 வயசுல ஒருத்தர் செத்துருவான்னு செய்தி சொன்னா யாருக்கு அழாத இருக்க முடியும்? யாரு அழாத இருப்பான்? எசேக்கியா அழுதான். ஆனால் ஜெபம் பண்ணி அழுதான். இதுதான் அவனுடைய சீக்ரெட்டா இருந்துச்சு. பிரியமானவங்களே, இதுதான் அவனுடைய பலனா இருந்துச்சு. எசேக்கியால 3 இடங்கள்ல பெரிய பெரிய ஜெபம் பண்ணாரு. முதல் ஜெபம், he prayed for people, 2 நாளாகமம் 30:19-20. ரெண்டாவது, he prayed in his danger, வார் சூழ்ந்தப்ப ஜெபம் பண்ணாரு. 2 ராஜாக்கள் 19:14-19 chapter 14-19 2 Kings. மூணாவது, he prayed for his life. அவர் மூணாவது ஜெபம் பண்ணது 2 ராஜாக்கள் 20:2. அவர் ஜெபம் பண்ணதும் ஆண்டவர் இறங்கிட்டாராம். ஆண்டவர் மனசே மாத்திட்டாராம், வாழ்நாள கூட்டிட்டாராம், அவனுக்கு கிருபை செஞ்சாராம். வசனம் சொல்லுது அவனுக்கு அற்புதம் செஞ்சாருன்னு. 2 Chronicles வாசிங்க, 2 நாளாகமும் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இங்க பாருங்க, கர்த்தர் அற்புதம் செஞ்சார் அவனுக்கு. the last miracle அவன் வாழ்க்கையில 4 பக்கம் எப்படி ஒருத்தன் தேவனை நம்பினான்னு. அவன் தன் லைஃப்ல பிசிக்கலா சிக்காகனப்ப ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாரா. நீங்க சிக்கா இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு சிக்னஸ் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? தோ எசேக்கியா சொல்றாரு, cry unto God, go to God and ask grace, extra life. ஆண்டவரே என்ன பாருங்க ஆண்டவரே, நான் எப்படி நடந்த என் வாழ்க்கையை கூட்டுங்க அப்படின்னா தேவன் அற்புதம் செய்த கட்டளையிட்டாராம். Be careful. After this miracle என்ன ஆச்சு தெரியுமா? 25ஆம் வசனம், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். பிலீவர்ஸ் சின் இங்கதான் இருக்குது. ரொம்ப பேருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பீரியடுக்கு மேல எக்ஸ்ட்ரா அற்புதம் செய்யல. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிரைடு வந்துடுது. ஒரு ஆசீர்வாதத்தை ரீச் பண்ணதும் பிரைடு வந்துடுதா, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போக முடியல. Pride is your real enemy for your faith, not Assyrian. உங்க பெருமை இருக்கு பாருங்க,
இதுதான் தேவனுக்கு முன்னால தடுக்குது. Every believers be careful. உங்களுக்கு இந்த மன மேட்டிமை வந்துட்டா இது உங்க வாழ்க்கையில அற்புதத்தை தடுத்துரும். எப்பவுமே பெருமை இல்லாத இருதயத்தை கேளுங்க, மன மேட்டிமை இல்லாத இருதயத்தை கேளுங்க. லார்ட், ஐ வாண்ட் டு பி ஹம்பிள் லார்ட், ஹம்பிள் லார்ட் ப்ளீஸ். உங்க ஆவி பெருமையா இருந்தா தேவன் அதை விரும்பல. உங்க சிந்த பெருமையா இருந்தா தேவன் அதை விரும்பல. பெருமையா இருந்த ஒருத்தனை பரலோகத்துல தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவன் பேர் லூசிபர். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் தேவன் பார்க்கறதே இல்லை. You are a believer. You are a God children. You are a selected man, selected woman, chosen woman, chosen vessel. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, விசுவாசிங்க, ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அபிஷேகம் எடுத்தீங்க, ஆலயத்துல வரீங்க, வேதம் வாசிக்கிறீங்க. Be humble always. உங்க ஆவியில எப்பவுமே இந்த humbleness இருக்கட்டும். நான் ஆண்டவரிடத்துல அதான் கேட்கிறேன், Lord change me to be humble till my death. வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஆண்டவரே இந்த பெருமை எனக்கு எதிலையும் வரக்கூடாது ஆண்டவரே. ப்ளீஸ் forgive me, help me to be humble. Believers, உங்க ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்க ஹம்பிளா இருக்க, தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் லட்சியம், அதுவே உங்களது அடையாளமா இருக்கட்டும். எசேக்கியா அதை செஞ்சாரு. அதனால அவருக்கு அந்த கடைசி அற்புதம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கல, மனமேற்றுமையானான். இன்று இது உங்கள் வாழ்க்கையில முன்பாடமா இருக்கட்டும். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் தேவன் மேல வைத்த நம்பிக்கையை போல யாரும் இல்லை. உங்களால அப்படி இருக்க முடியுமா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா மாற முடியுமா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு விசுவாசத்தையும், இப்படி ஒரு இருதயத்தையும், இப்படி ஒரு நம்பிக்கையும் தாரோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்துக்கு இந்த ஜெபத்தோட கடந்து போவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Father, help us Lord, help us Lord, help us Lord. எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உள்ள வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன், ஆண்டவரே ஏங்க ஆண்டவரே நீங்க தூரம் நிக்கிறது போல நான் ஃபீல் பண்றேன், எனக்கு உள்ள வாங்க ஆண்டவரே, எனக்கும் நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கும் நீங்க வேணும் ஆண்டவரே. நான் ஏன் ஆண்டவரே தூரம் நிக்கணும்? உங்க புள்ள ஆண்டவரே, நான் உங்க பக்கத்துல கரம் பிடிச்சு நடக்கணும் ஆண்டவரே கேட்பீங்களா? ஏன் நீங்க தூரம் நிக்கணும்? ஏன் நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கணும்? ஏன் நீ இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கணும்? கர்த்தர் உனக்கு சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லவா? நீ ஏன் விரக்தியில இருக்கிற? நீ ஏன் டிப்ரெஷன்ல இருக்கிற? நீ ஏன் ட்ரையா இருக்கிற? ஏன் உன் மைண்ட்ல இவ்வளோ டயர்ட? நீ தோத்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச ஒருவரும் அசைக்கப்படுறது இல்ல. நீதிமான் தள்ளாடுமான், நீதிமான்கள் அவர் ஆதரிப்பார். நீதிமான்களுக்கு வரும் சோதனை அநேகம், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். எசேக்கியாவுக்கு வாக்கு பண்ண தேவன் உனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். எசேக்கியாவுக்கு இறங்கின தேவன் உனக்கும் இறங்குவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை தாங்கி நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.